Students, in this class we have to see some subclasses of fungi. Okay, so already we saw some subclasses. This is a continuation of the previous class. Okay, so in this class especially we have to see basidiomycetes and deuteromycetes. Okay, first of all basidiomycetes உடைய அந்த கேரக்டர்ஸ், அந்த சப்கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்கஸுடைய மெயின் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் buff balls. Okay, buff balls வந்து லைக் அஸ் ஏ ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, பட்டன் மஷ்ரூம்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் அண்ட் டோட் ஸ்டூல்ஸ். ஓகே, லைக் அஸ் ஏ நாய் கூட நம்ம சொல்லணும் இல்லையா, அம்பர்லா ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சம் மோல்டாக இருக்கிற மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டிங் பாடி இருக்கக்கூடிய ஃபஞ்சை. ஓகே, அடுத்து பேர்ட் நெஸ்ட் ஃபஞ்சை. ஓகே, ஸோ ஒரு பேர்டோடைய நெஸ்ட்டுக்குள்ளார அதனுடைய யங் ஒன்ஸு இல்லை ஒரு பேர்டு இருந்து எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஷேப்பில் இதனுடைய ஃப்ரூட்டிங் பாடி இருக்கும், அந்த ஃபங்கஸோடைய ஃப்ரூட்டிங் பாடி இருக்கும். ஸோ அதனால் அந்த இதுக்காக காமனாக வந்து பேர்ட் நெஸ்ட் ஃபஞ்சை நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் ஃபஞ்சை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய மரத்துலலாம் வந்து சைடில் ஒரு மாதிரி கலராக ஃபஞ்சை வந்து அது கீழே வளர்ந்துருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் அஸ் ஏ பிளேட் மாதிரி இருக்கும், பட் அது ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து ப்ராக்கெட் ஃபஞ்சை. அண்டு ஸ்ட்ரிங் ஹார்ன்ஸ். ஓகே, குச்சி மாதிரி இது வந்து ரொம்ப அந்த வெட் கண்டிஷன் இருக்கக்கூடிய சாயில் அதிகமாக இருக்கும், ஃபாரஸ்ட்டில் அதிகமாக பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் ஹார்ன்ஸ் குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரஸ்ட் அண்டு ஸ்மட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக இதில் இந்த ரஸ்ட்ன்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு ஃபவுல் ஸ்மெல் மாதிரி வரக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸாக இருக்கும். அண்டு ஸ்மட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அடுத்து இது பேபி கார்ன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லேயர்ஸ் நம்ம வந்து பீல் பண்ணும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பவுட்ரியாக ப்ரௌன் ஆறு பிளாக் கலரில் பவுடராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கஸ் இது வந்து ஸ்மட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அதனுடைய ஃப்ரூட்டிங் பாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் இந்த ஃபங்கஸை வந்து நம்ம நேமிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டு தான் இருக்கணும், வித் வெட் கண்டிஷன் இருக்கணும் சாயில். ஓகே, ஸோ அப்போ டெரஸ்ட்ரியல் ஃபங்கஸ் இருக்கக்கூடிய ஹேபிடேட்ன்ற அது வந்து வளரக்கூடிய இடம். ஓகே, அண்டு மோஸ்ட்லி சாப்ரோஃபைட்டிக் அண்டு பேராசிட்டிக் கண்டிஷனில் இருக்குது. சாப்ரோஃபைட்டிக்ன்றது பார்த்திங்கன்னா டெட் ஆர்கானிசம் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபங்கஸ். ஓகே, பேராசைட்டிக் வந்து இட் இன்வால்வ்டு இன் சம் கைண்ட் ஆஃப் லைஃப் ப்ராசஸ். ஓகே, ஸோ அது வந்து பேராசிட்டிக் பேத்தோஜென்ஸாக இருக்கும், அது வந்து ஹோஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஃபார் தேர் லைஃப், என்டையர் லைஃப். ஓகே, அண்ட் இதனுடைய பிளான்ட் பாடி வந்து மைசீலியம் மேடப் ஆஃப் ஹைஃபே. ஓகே, தட் ஹைஃபே கன்சிஸ்ட் ஆஃப் சம் செப்டம். ஓகே, ஸோ ஆர் கிராஸ் வால். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா செப்டேட் ஹைஃபே ஆர் செப்டேட் மைசீலியம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து எஸ்பெஷலி அந்த கிராஸ் பார்த்திங்கன்னா இதில் டாலிபோர் செப்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் த டாலிபோர் செப்டம் லைக் அஸ் ஏ ப்ராக்கெட். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும், அனதர் ஒன் சைடில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய செப்டமுடைய அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஏ டாலிபோர் செப்டம். ஓகே, மைசிலியம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, அதாவது நம்ம ப்ரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷரி மைசிலியம் சொல்லலாம். ப்ரைமரின்னு பார்க்கும்போது இதில் செப்டேட் இருக்கிறதுனால ஒரு சேம்பர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஈச் சேம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ யூனி நியூக்ளியேட் கண்டிஷன்ஸ், தட் இஸ் ஏ ப்ரைமரி மைசிலியம். அது வந்து மோனோ கேரியாட்டிக் சொல்கிறோம். மோனோ மீன்ஸ் சிங்கிள், கேரியாட்டிக் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் செகண்டரி கண்டிஷன் பார்க்கும்போது டை கேரியாட்டிக் கண்டிஷனில் இருக்கும், பிகாஸ் ஃபியூஸ்ட் ஆஃப் த பிளாஸ்மோகேமி பட் நாட் இன் கேரியோகேமி. ஓகே, ஸோ நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகலை, சைட்டோபிளாசம் மட்டும் 2 ஐஃபோடியஸ் சைட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகியிருக்கும். பட் ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்குது, தட் இஸ் ஏ டை கேரியாட்டிக் கண்டிஷன். அது வந்து செகண்டரி மைசிலியம் சொல்கிறோம். செகண்டரி மைசிலியத்துலேருந்து அந்த ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அது வந்து ஸ்பெஷல் லைக்காக இருக்கக்கூடிய மைசிலியத்தை வந்து டெர்ஷரி மைசிலியம் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து இந்த ஹைஃபேல பார்த்தீங்கன்னா கிளம்ப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் அந்த ஆஸ்கோமைசேட்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த குரிசியர் கண்டிஷன்ஸ், அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த டைகேரியாட்டிக் கண்டிஷனில் ஹைஃபேவில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளம்ப் கனெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த கிளம்ப் கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா டு மெயின்டைன் டைகேரியாட்டிக் கண்டிஷன். ஓகே, ஸோ அதனால தான் அந்த செல்லில் வந்து அந்த டைகேரியாட்டிக் நியூக்ளியஸை வந்து அது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே,
அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன மெத்தடில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா, ஆய்டியா அண்டு பட்டிங். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க இன் பெசிடியம் ஐசிட்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ பெக்குலியர் கேரக்டரில் இருக்கா. இதில் வந்து கம்ப்ளீட்டில் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சென்ட். ஸோ அப்போ என்ன இதில் இன்வால்வ் ஆகுனா ஐஃபே, 2 types of ஐஃபே only involved to produce a fruiting body. ஓகே, ஸோ ஃப்ரூட்டிங் பாடி தான் வந்து இதில் ரீப்ரொடக்ஷன் பார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ and somatogamy or spermatization types of reproduction இதில் இருக்குது. somatogamy-ன்றது அதனுடைய பாடி செல்ஸ், spermatization-ன்றது அந்த அதாவது ஃபீமேல் ஐஃபே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினில். ஓகே, அனதர் ஒன் தட் இஸ் மேல் கேமிட் இருக்கக்கூடிய ஆந்த்ரீடியம் வந்து ஜாயிண்டட் ஆகக்கூடிய கேரக்டர், தட் இஸ் ஸ்பெர்மடைசேஷன். ஸோ திஸ் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஐசோலேட்டட் இன் திஸ் பெசிடியம் ஐசிட்ஸ் ஃபங்கஸ். ஓகே, தென் கேரியோகேமி பார்த்தீங்கன்னா கேரியோகேமின்றது ஃபியூஷன் ஆஃப் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், தட் இஸ் கேரியோகேமி டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியம். ஓகே, அண்ட் இன்வால்வ்டு இன் மியாசிஸ். ஓகே, ஸோ கேரியோகேமி நடந்ததுக்கப்புறம் அது பெசிடியமாக ஃபார்ம் ஆகும். இதை ஒன்று நம்ம வந்து பெசிடியம் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பெசிடியத்தில் வந்து டைகேரியாட்டிக் கண்டிஷன்ஸில் இருக்கோ அது ஃபியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர் வந்து கேரியோகேமி. கேரியோகேமியில் அது வந்து அண்டர்கோ த மியாசிஸ் ப்ராசஸ். ஓகே, மியாசிஸில் வந்து நடந்ததுக்கு அப்புறமா இட் ப்ரொடியூசஸ் 4 ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ். அந்த ஸ்போரை நம்ம வந்து பெசிடியோ ஸ்போர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ கேரியோகேமி டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியம். ஓகே, ஸோ அந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய பாடி செல்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பெசிடியம் நம்ம சொல்லுவோம். ஸோ இட் லுக் லைக் அஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த குண்டாந்தடின்னு தமிழில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப். ஓகே, அண்ட் இன்வால்வ்டு இன் மியாசிஸ். ஸோ 4 நியூக்ளியை டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு பெசிடியோ ஸ்போர்ஸ். ஸோ இது இந்த பெசிடியத்தில் இருக்கக்கூடிய டைகேரியாட்டிக் நியூக்ளியஸ். ஓகே, டைகேரியாட்டிக் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அது டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்குது அண்ட் இட் அண்டர்கோ த மியாசிஸ் டிவிஷன். இட் ப்ரொடியூசஸ் 4 ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ். This 4 haploid nucleus further என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா 4 பெசிடியோ ஸ்போர்ஸாக கன்வெர்ட்டட் ஆகுது. ஓகே, அடுத்து பெசிடியம் இஸ் கிளப் ஷேப்டு வித் 4 பெசிடியோ ஸ்போர்ஸ். இது ஈச் பெசிடியம் பார்த்தீங்கன்னா கிளப் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்து அதனுடைய டெர்மினல் பொசிஷனில் வந்து ஸோ 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ்கோமைசிட்ஸில் அந்த ஆஸ்கஸில் வந்து 8 ஆஸ்கஸ் ஸ்போர்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து மோர் தென் 8 இல்லை லெஸ் தென் 8 இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசிடியோ ஸ்போர்ஸில் வந்து கம்பல்சரி வந்து 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸோ இல்லை அது லெஸ் தென் 4 இருக்கக்கூடிய நம்பர்ஸோ இதில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் ஒன்லி ப்ரொடியூஸ்டு பை த பெசிடியம். ஓகே, அடுத்து த ஃப்ரூட் பாடி இஸ் கால்டு பெசிடியோ கார்ட். என்டையர் ஃப்ரூட் பாடி நம்ம ஆஸ்கஸில் வந்து பார்க்கும்போது அதனுடைய என்டையர் வந்து நம்ம அப்போத்தியஸ்ன்னு பார்த்தோம் ஃப்ரூட் பாடி. பட் பெசிடியோமைசிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டிங் பாடியை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெசிடியோ கார்ப். ஓகே, and simply இந்த subclassல இருக்கக்கூடிய ஃபங்கஸை we are simply called as club fungi. ஓகே, based on the இது என்ன சொல்லுவோம் அதனுடைய ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே, ஸோ இது வந்து மஷ்ரூமில் நம்ம பார்த்துருப்போம், கில்ஸ் நிறையா இருக்கும் அதனுடைய லோயர் போர்ஷனில். ஸோ அந்த வந்து செக்ஷன் எடுத்து டிஎஸ் செக்ஷன் டிரான்சாக்ஷன் செக்ஷன் எடுத்தோம்னா மைக்ரோஸ்கோப்பில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம பார்க்கலாம். தீஸ் ஆர் த ஹைஃபல் பார்ட்டு. அந்த ஹைஃபல்லிருந்து வரக்கூடியது ஓகே பெசிடியம் பார்ட்டு. பெசிடியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதனோட டெர்மினல் பொசிஷனில் 4 ஸ்டெரிக்மேட்டா இருக்கும். ஸ்டெரிக்மேட்டாவோட எண்டில் 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் இருக்குது. ஈச் பெசிடியம் consists of 4 பெசிடியோ ஸ்போர்ஸ். ஓகே, within the basidium some paraphyses also there. These are the infertile character. Okay, and last class பார்த்தீங்கன்னா டியூட்டரோமைசிட்ஸ். ஓகே, ஸோ இந்த டியூட்டரோமைசிட்ஸ் ஃபங்கஸை நம்ம வந்து இம்பர்ஃபெக்டிவ் ஃபஞ்சை நம்ம சொல்லுவோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கம்ப்ளீட்டாக இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, அது டிவைடாக இருக்குது. ஸோ அதனால் இந்த குரூப் ஆஃப் ஃபங்கஸை நம்ம வந்து இம்பர்ஃபெக்டிவ் ஃபஞ்சை நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து சாப்ரோஃபைட்டிக் அண்டு பேராசைட்ஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். ஓகே, அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன மெத்தடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா, ஆய்டியா, பட்டிங் அண்டு கிளாமிடோஸ்போர்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் ஃபவுண்ட் இன் டியூட்டரோமைசிட்ஸ். ஓகே, அண்ட் கொனிடியாவை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கக்கூடிய அந்த கொனிடியோஸ்போர்ஸை நம்ம வந்து எப்படி தான் கிளாஸிஃபை பண்ணலாம்னா பிக்னீடியம் ஆஸ் வெல் அஸ் ஸ்போரோடைக்கியம் அண்ட் சின்னமேட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைப்ஸில் அது ஸ்போர்ஸ் வந்து கொனிடியோ ஸ்போர்ஸ். பட் அது சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ் அண்டு ஃப்ரூட்டிங் பாடி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரியான நேமிங் இங்கே கொடுக்குறோம். ஓகே, பிக்னீடியம் ஆஸ் வெல் அஸ் ஸ்போரோடைக்கம்
and cinemata. Okay, but parasexual cycle brings genetic variation. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா இங்கே செக்ஸ் ஆர்கன் எதுவுமே இதில் ப்ரொடியூஸ் ஆகாது. பட் சிங்கிள் செல்லாக இருக்கக்கூடிய சம் ஆர்கானிசம் வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து அனதர் ஒன் பாடிக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இது பண்ண முடியாது. பட் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சம் ஆர்கானிசமில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பேராசெக்ஷுவல் சைக்கிள் நம்ம சொல்கிறோம். அதுலேயும் சம் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸோட எல்லா ஸ்பீஷஸில் இல்லாமல் பர்டிகுலர் ஸ்பீஷஸில் மட்டும் இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் நடக்குது. அது வந்து ஜெனட்டிக் வேரியேஷனை காஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்குது. இது மூலிமா ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோட உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபஞ்சை வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ 4 சப் கிளாஸஸ் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஓமைசிட்ஸ், சைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பெசிடியோமைசிட்ஸ் அண்டு டியூட்டரோமைசிட்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் த கிளாஸ் 11th கிளாஸில் ஒன் ஆஃப் த கிளாஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்துருக்கோம். இதில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ரீட் வில்